வணக்கம். உலக தமிழாராய்ச்சி நிறுவன வளர்ச்சி திட்டங்கள், உண்மைகள், அறிக்கைகள் மக்களாகிய உங்களுக்கு. அதனுடைய தொடர்ச்சி. வரிசை எண் 41, திட்டம் எண் உலக தமிழாக்க நூல்கள் ஆராய்ச்சி முடிவுகளை உலக தமிழ் ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தில் மேற்கொண்டு பதிவு செய்தல். தற்போது உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் அனைத்து கல்லூரி பல்கலைக்கழக ஆராய்ச்சி தலைப்புகள் தொகுக்கப்பட்டும் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டும் வருகின்றன. 42, திட்டம் எண் 32. தனி அச்சுக்கூடம், நவீன அச்சகம் மற்றும் பதிப்பகம் அமைத்தல். உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் பதிப்புத்துறை தொடங்கப்பட்டு உள்ளது. 43, வரிசை எண், திட்டம் எண் 37. விருந்தினர் இல்லம், விருந்தினரை உபசரித்தல். உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் விருந்தினர் இல்லம் உள்ளது. விருந்தினர் உபசரிப்பு நடைமுறையில் உள்ளது. வரிசை 44, திட்டம் எண் 14. தோட்ட தொழிலாளர்கள் 2, நீர் பாய்ச்சுபவர் 1, தொழிலாளர்கள் பணியில் உள்ளனர். 45, திட்டம் எண் 15. சமையலர் 4, சமையலர்கள் தற்போது பணியில் உள்ளனர். 46, திட்டம் எண் 16. கட்டட அகத்தூய்மையாளர் 4, தற்போது அகத்தூய்மையாளர்கள் பணியில் உள்ளனர். 47, திட்டம் எண் 4. உணவகம் அமைத்தல், தமிழ் பண்பாட்டு உணவியல் மற்றும் பன்னாட்டு உணவியல். தமிழ் பண்பாட்டு உணவு மற்றும் பன்னாட்டு உணவுகள் வழங்கப்படுகின்றன. 48, திட்டம் எண் 5. மாணவர் ஆய்வு ஆராய்ச்சிகளுக்கு உதவித்தொகை வழங்குதல். முதுகலை தமிழ் மற்றும் ஆய்வியல் நிறைஞர் மற்றும் முனைவர் பட்ட ஆய்வு மாணவர்களுக்கு உதவித்தொகைகள் வழங்கப்படுகின்றன. 49, திட்டம் 21. சூரிய ஒளி மின் உற்பத்தியை பயன்படுத்துதல். சூரிய மின் உற்பத்தி பயன்படுத்தப்படுகிறது. 50, திட்டம் எண் 22. மழைநீர் சேகரிப்பு அமைத்தல். உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் மழைநீர் சேகரிப்பு அமைக்கப்பட்டுள்ளது. 51, திட்டம் எண் 23. குளிரூட்டப்பட்ட படிப்பறை, குளிரூட்டப்படா படிப்பறை. உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் சீர்வழி ஏசி கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. குளிரூட்டப்பட்ட படிப்பறை, குளிரூட்டப்படா படிப்பறை இரண்டும் உள்ளன. 52, திட்டம் எண் 40, 41. இளநிலை 41. இளநிலை ஆய்வாளர் எழுத்தறை, முதுநிலை ஆராய்ச்சியாளர் எழுத்தறை. நாக்கே கொஞ்சம். 52, திட்டம் எண் 40, 41. இளநிலை ஆய்வாளர் எழுத்தறை, முதுநிலை ஆராய்ச்சியாளர் எழுத்தறை. இளநிலை ஆய்வாளர் எழுத்தறை, முதுநிலை ஆராய்ச்சியாளர் எழுத்தறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 53, திட்டம் எண் 44. சிறப்புத்துறை பயிற்சி, சிறப்பு வகுப்பு. சிறப்புத்துறை பயிற்சி, சிறப்பு வகுப்புகள் நடைபெற்றுள்ளன. இளந்தமிழர் இலக்கிய பட்டறை நடைபெற்றுள்ளது. 54, திட்டம் எண் 36. அயலக கிளைகள் அமைத்தல், வகுப்படுத்தல், விரிவாக்கம். அயலக கிளைகள் அமைத்தல், வகுப்படுத்தல், தொடங்குதல் 2013, 2014 உலக தமிழ்ச்சங்கம் வாயிலாக. 55, திட்டம் எண் 20. இலவச பேருந்து சேவை வழங்குதல். தமிழ் விருதாளர்களுக்கு பேருந்து பயணச் சலுகை வழங்கப்பட்டுள்ளது. 56, திட்டம் எண் 26. உள்வளாக வானொலி சேவை, உள்ளூர் வானொலி சேவை. திட்டம் எண் 27. பன்னாட்டு தொலைக்காட்சி சேவை, தமிழ் பண்பாடு மற்றும் இந்திய பண்பாடு மற்றும் உலக பண்பாடு எல்லாம் சொல்லியிருக்கிறோம். திட்டம் எண் 28. நோக்கம் உயிர் நலம், உலக நலம். உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் பழந்தமிழர் வாழ்வில் காட்சி கூடத்தின் சார்பில் ஆவணப்படங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. யூடியூப் தொலைக்காட்சி அலைவரிசையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டுள்ளன. 1. பழந்தமிழர் பொறியியல், 2. நீர் மேலாண்மை. இன்னும் தொடர் அந்த வரிசையில் சில ஆவணப்படங்கள் உள்ளன. இன்னும் மேலும் எடுக்க வேண்டிய தேவையும் இருக்குது.
அரசு நிதி ஒதுக்கணும், அதுக்கு தகுதியானவங்களை பணி நியமனம் செய்ய வேண்டும். என்னுடைய வளர்ச்சி திட்டங்கள் வாயிலாக 336 பேராசிரியர்களை பணியில் அமர்த்த வேண்டும். நான் இன்று முதலமைச்சர் பதவியில் இருந்தேன் என்று சொன்னால் என்னுடைய இந்த திட்ட நடைமுறைப்படுத்துதலில் என்னுடைய கையெழுத்து அடுத்த வினாடியே போடப்படும். அந்த அறிவு இப்பொழுது உள்ள முதலமைச்சருக்கு கிடையாது, அந்த துறை சார்ந்த அறிவு கிடையாது. அப்படி இந்த திட்டத்தை எப்படி மேம்படுத்தி கொண்டு போகணுன்ற அறிவு இப்போ இருக்கிறவங்கக்கிட்டையும் கிடையாது. எவ்வளவு பொறுக்கி திங்க முடியுங்கிறது மட்டும் இருக்குது, அந்த அறிவு மட்டும் இருக்குது. திட்டமெண் 114 தமிழியல், திட்டமெண் 91 போரியல், திட்டமெண் 28 காட்சியியல், திட்டமெண் 41 பல்துறை கட்டமைப்புகள் அமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட வேண்டியவை பெருந்துறையும் உட்துறையும் அடங்கும். இப்போ இவை அனைத்தும் என்னால் வழங்கப்பட்டு தமிழ்நாடு அரசால் தமிழ் வளர்ச்சித்துறையால் நிறைவேற்றப்பட்டுள்ள திட்டங்கள் இவற்றுக்கான முறைப்படியான அரசு அங்கீகாரம், அரசு மரியாதை செய்ய வேண்டும். என் பெயரில் கல்வெட்டுகள் வைத்தல், அரசாணைகள் வெளியிடுதல், வேலைவாய்ப்பு வழங்குதல், விருதுகள் சன்மானங்கள் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். ஏ. கந்தவேலு, பிலிட், பிஎட், எம்ஏ, எம்ஃபில், இப்போ பிஹெச்டி போயிட்டு இருக்கு. இப்போ நிறுவனர் தலைவர், உலக தலைவர், உலக மக்கள் கழகம், உலக அரசு, உலக தலைமையகம். என் 68 3வது முதன்மை சாலை, வெங்கடேஸ்வர நகர், வேளச்சேரி, சென்னை 42. கைபேசி எண் கொடுத்துருக்கேன். உலக தமிழராட்சி நிறுவனம் 15 நவம்பர் 2022 முத்திரை போட்டு எனக்கு கொடுத்துருக்கானுங்க, சைன் போட்டு கொடுத்துருக்கேன். சைன் நான் போட்டிருக்கேன், முத்திரை போட்டு கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் அருளுக்கு, தமிழ் வளர்ச்சித்துறை அருளுக்கு நான் கொடுத்த கடிதத்தினுடைய நகல் இது இல்லை நினச்சிருக்கேன். இப்போ திட்டத்தினுடைய உண்மைகளை மக்களாகிய நீங்கள் ஓரளவுக்கு அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் கருதுகின்றேன். என் திட்டத்தில் அமர்ந்து கொண்டு 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம்னு சம்பளம் வாங்குறாங்க மாதத்துக்கு. ஒவ்வொருத்தரும் வாங்குறானுங்க. அவனுங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருந்தால் நான் எங்கே இருக்கணும், என்னுடைய அறிவு எந்த தளத்தில் வைத்து பயன்படுத்தப்பட வேண்டியது இருக்கும், பயன்படுத்தி இருக்கணும். அவளுக்கு மனசாட்சியே இல்லை. திருடுறது ஒன்றே தொழிலாக கொண்டு இருக்கிறானுங்க. கேட்டால் கெட்டவன், ஏமாத்துறவனுக்கு காவல்துறையே உடந்தையாக இருக்கிறான். நான் நடையாக தலைமைச் செயலகத்துக்கு நடந்து, தமிழ் வளர்ச்சித்துறைக்கு நடந்து, உலக தமிழராட்சி நிறுவனத்துக்கு நடந்து களைச்சி போயிட்டு இழைச்சி போயிட்டேன். அப்படி பல நாள்களில் தொலைச்சி போயிட்டேன். ஓடி போச்சு காலம். இவங்களாம் திருந்தி அல்லது வருந்தி மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்கன்னு நீங்கள் கருதுறீங்க? இறைவனும் இயற்கையும் பார்க்க, அவங்களுக்கு இறைவனுக்கு கண் இருந்தால் இயற்கைக்கு என்ன செய்யணுன்ற அந்த எண்ண ஓட்டம் இருந்தால்
2 பேருமே இணைஞ்சு செய்யட்டுமே, தீயவர்களுக்கு என்ன தக்க தண்டனை அப்படிங்கிறத ஏன்னா இந்த நாட்டு சட்டம் சரியான சட்டம் கிடையாது. இந்த நாட்டினுடைய சட்ட அமைப்புகள் சரியான சட்ட அமைப்புகள் கிடையாது. திருடர்களுக்கு கைகட்டி சேவகம் செய்யக்கூடிய அமைப்பு தான் இந்த நாட்டினுடைய சட்ட அமைப்புகள், காவல்துறை அமைப்புகள், நீதி அமைப்புகள், நீதித்துறை. நான் போயிட்டு ஒவ்வொரு திருடனுக்கு பிறந்தவங்ககிட்டையும் இதை நான் தான் திட்டம் கொடுத்தேன், என் திட்டத்தில் தான் இது வளர்ச்சி பெற்றது, தமிழ் வளர்ச்சி பெற்றது அப்படின்னு நான் முறையிட்டு அப்புறம் நான் யாருன்னு நான் நிரூபிக்கணும், என்னுடைய அறிவை பற்றி நான் நிரூபிக்கணும். போங்கடா உங்கள் அரசு அமைப்பும் செம்மறியாட்டு மயிரும்.